ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எக்ஸாமுக்கான ஸ்காலர்ஷிப் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். A yellow die and the red die are randomly thrown. Each of the two dice have the number 1 to 6 written on the 6 faces. You are to guess the sum of the numbers on the top faces. அந்த டாப்ல விழுற ரெண்டு நம்பர்ஸையும் வந்து ஆட் பண்ணி பார்க்கணும். அப்படி ஆட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய சம் வந்து 7 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 dice show the different numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக இப்போ 2 dice நம்ம த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே 1 விழலாம். இல்லை ஒன்றத்தில் 1 இன்னொருத்துல 2 1 3 1 4 இது வந்து எல்லாருக்குமே எழுத தெரியும். இது வந்து நம்ம 6,6 வரைக்கும் நம்மளால எழுத முடியும். இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். இப்போது இங்கே பாருங்கள், இதில் the 2 dice show the different number அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்படின்னா ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரியே நம்பர் 1 1 2 2 3 3 இருக்குல்ல, இந்த நம்பர் விழவே இல்லை அப்படின்னு அர்த்தம். மொத்தமாக இதில் வந்து 36 கவுண்ட் இருக்கும். ஏன்னா 6 ரோஸும் 6 காலம்ஸும் இருக்கும்ல. இதில் ஒரே நம்பர் விழலைன்றதுனால இந்த 6 நம்பரையும் கட் பண்ணிவிடும். அப்படி பார்க்கும்போது நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸில் 30 எலிமெண்ட் தான் இருக்குது. இந்த 30 எலிமெண்ட்டில் எதோட ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க? சம் 7 வரணும். எதெல்லாம் ஆட் பண்ணால் 7 வரும்? 1 + 6 7, 2 + 5 7, 3ம் 4ம் ஆட் பண்ணால் 7, 4ம் 3ம் 7 வரும், 5ம் 2ம் 7, 6ம் 1ம் கூட ஆட் பண்ணால் நமக்கு 7 தான் கிடைக்கும். அப்போ இந்த 6 ஆப்ஷன்லேயும் 7 வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் வேல்யூ 7 வரதுக்கான பாசிபிலிட்டி 6 ஆப்ஷன் இருக்குது அவுட் ஆஃப் 30 ஆப்ஷன்ஸ். ஏன்னா 2 டைஸ்லேயும் ஒரே மாதிரி நம்பர் விழவே இல்லைன்னு சொன்னதுனால இந்த 6ஐயும் நம்ம கட் பண்ணிட்டோம். இது ரெண்டுமே 6 டேபிளில் வரும். இது 6 1s are, இது 6 5s are. 1/5 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். இது உங்களோட டி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. 31வது கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் f of x, g of x and ரெண்டு பாலினாமியல்ஸ் கொடுத்துட்டு இதில் அதோட ஜிசிடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு f of xக்கும் g of xக்கும் என்ன டேர்ம் காமனாக இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டினில் இருக்க f of xம் g of xம் இங்கே எடுத்து காப்பி பண்ணியிருக்கேன். இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இந்த முதல் ரெண்டு டேர்மில் என்ன காமனாக இருக்குன்னா x² காமனாக இருக்குது. x² காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இதுக்குள்ளே பேலன்ஸ் ஒரு x இருக்கும். இங்கே எதுவுமே இருக்குது, அதனால +1ன்னு போடணும். இந்த எக்ஸுக்கும் 1க்கும் காமன் டேர்ம் எதுவுமே இல்லை. ஸோ 1 காமனாக எடுத்துட்டா x + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே x + 1 இருக்குது, இங்கே x + 1 இருக்குது. ஸோ x + 1 திருப்பியும் காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே வெளியில் எடுத்தது x², இங்கே வெளியில் எடுத்தது 1. அப்போ x² + 1 அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட f of xோட ஃபேக்டரைசேஷன் வேல்யூ. g of xை பார்க்கும்போது x³ + 1ன்னு கொடுத்துருக்காங்க. 1 வந்து நம்ம 1³ கூட எழுதிக்கலாம். அப்போ இது பார்க்க எப்படி இருக்குன்னா a³ + b³ மாதிரி இருக்குது. a³ + b³ ஃபேக்டரைசேஷன் ஃபார்முலா இதுதான். a + b × a² + b² - ab. ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 1ம் இருக்குது. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். அப்போ x + 1 × x² + 1² - x அப்படின்னு கிடச்சிடும். ஏன்னா x × 1 வந்து 1x தான். இதான் உங்களுடைய f of x, இதான் உங்களோட g of x. இதில் ரெண்டு பேருக்கும் என்ன காமனாக இருக்குன்னா இங்கேயும் x + 1 இருக்குது, இங்கேயும் x + 1 இருக்குது. அப்போ ரெண்டு பேருமே x + 1ஆல் டிவைட் ஆவாங்க அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா உங்கள் கோ ப்ரைமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் காமன் டேபிள்ஸே இல்லையா அப்படின்னு கேட்குறதா அர்த்தம். இது டிவைட் ஆகுதுன்னா எக்ஸாக்டாக அதோட டிவைசராக இருந்திருக்கணும். இப்போ ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு அர்த்தம். f of xக்கும் g of xக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் யாருன்னு பார்த்தா x + 1 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன், டி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஆன் அ வீல் with the number 1 to 50, ஒரு வீலில் 1லேருந்து 50 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. the spinner land on the number co-prime to 30. co-prime to 30னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இந்த 1ன்ற நம்பருக்கும் 30ன்ற நம்பருக்கும் காமன் டேபிள்ஸ்ன்னு பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது. அப்போ உங்கள் கோப்ரைம் அப்படின்னு அர்த்தம். இப்போ 11க்கும் 30க்கும் கோப்ரைம்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு நடுவில் எந்த காமன் டேபிள்ஸும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இந்த 1 to 50 வரைக்கும் இங்கே எழுதியிருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் எழுத தேவையில்லை, உங்களுக்கு புரியணும்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த செகண்ட் ரோ இருக்குல்ல 2 12 22 32 42 இவங்க யாருமே வந்து கோப்ரைமாக இருக்க சான்ஸே இல்லை 30 கூட. ஏன்னா 30 வந்து 2ஆல் டிவைட் ஆகும், இவங்க எல்லாருமே 2ஆல் டிவைட் ஆவாங்களா, அப்போ அது கண்டிப்பாக கோப்ரைம் ஆகாது. அதே மாதிரி இந்த 4th ரோவும் நம்ம எழுத தேவையில்லை. இவங்களும் 2 டேபிளில் வருவாங்க, 30ன்ற நம்பரும் 2 டேபிளில் வரும். இவங்களுக்கு காமன் டேபிள்ஸ் இருந்தாலே கோப்ரைம் கிடையாது. அப்போ வந்து 5th ரோ பாருங்கள், 5ன்ற லைன் இது எல்லாமே 5ஆல் டிவைட் ஆகும், 30யும் 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ காமன் ஃபேக்டர் 5 கிடச்சிரும். அப்போ இந்த லைன்லேருந்து எந்த நம்பரும் கோப்ரைம் கிடையாது. அதே மாதிரி 6ன்ற நம்பரும் 2 டேபிளில் வரும், 30யும் 2 டேபிளில் வரும், அதுவும் கோப்ரைம் கிடையாது. அதே மாதிரி 8th லைனும் எடுக்க முடியாது. இந்த 9th ரோலையும் 9 சிங்கிளாக நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 10th லைனில் எதுவுமே வராது, ஏன்னா இவங்க எல்லாமே 5ஆல் டிவைட் ஆவாங்க, 30யும் 5ஆல் டிவைட் ஆகும்.
இந்த ரிமைனிங் ரோஸை மட்டும் நீங்கள் எக்ஸாமில் எழுதினா போதும். அந்த ஈவன் நம்பர்ஸ் 2, 4, 6, 8 நீங்கள் எழுத தேவையில்லை, 5 10 எழுத தேவையில்லை. ஏன்னா அது பார்த்தாலே தெரியுது இது ஈவன் நம்பர் 5ஆல் டிவைட் ஆகுன்றதுனால அதை நம்ம எழுத மாட்டோம். இந்த ரிமைனிங் இருக்க நம்பர்ஸில் 30 வந்து 3 டேபிளில் வரும் இல்லையா, அப்போ 3யும் 30யும் கோப்ரைம் கிடையாது. அப்போ 3 டேபிளில் வர எல்லா நம்பரையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 3 டேபிளில் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் 21 இருக்குது, இங்கே 33 இருக்குது, இங்கே 27 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 39 இருக்குது. இவங்க எல்லாருமே 3 டேபிளில் வரதுனால அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ரிமைனிங் வந்து கட் ஆகாமல் இருக்கிற நம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்களும் 30 தான் கோப்ரைம்ஸ். ஏன்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் எந்த காமன் டேபிள்ஸும் இருக்காது. ஸோ அவங்கள தான் நம்ம கவுண்ட் பண்ணோம். ஸோ இங்கே கட் ஆகாமல் இருக்க நம்பர்ஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்போ வந்து 1லேருந்து 50 வரைக்கும் 14 நம்பர்ஸ் வந்து 30 கூட கோப்ரைமாக இருக்குது, அதாவது காமன் டேபிள்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி தானே கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்து 14 நம்பர்ஸ் பாசிபிளாக இருக்குது, டோட்டலாக 50 நம்பர்ஸில் மொத்தம் 50 நம்பர்ஸ் இருக்குது அந்த ஸ்பின்னிங் வீலில். இதில் இந்த 14 நம்பர் கூட மட்டும் தான் இந்த 30 வந்து கோப்ரைமாக ஃபார்ம் பண்ணுது, அதாவது எந்த காமன் டேபிள்ஸும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இவங்களை கேன்சல் பண்ணிடலாம், நான் ஆன்சர் டெசிமலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2 டேபிளில் 7 டைம்ஸ், இது 2 டேபிளில் 25 டைம்ஸ், 7 25ஆல் டிவைட் பண்ணும். ஸோ இது உள்ளே வராதுன்றதுனால 0 பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே பாயிண்ட் வச்சதாக அர்த்தம். இங்கே வந்து 0 சேர்த்து எத்தனை 0 வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம். இப்போ 70க்குள்ளே 2 டைம்ஸ் 25 வரும், அப்போ இங்கே 50. இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 20. ஆல்ரெடி இங்கே பாயிண்ட் வச்சிட்டதுனால இன்னொரு 0 கூட எடுத்துக்க முடியும் நம்மளால். 25 8s are 200 கிடைக்கும் 0. அப்போ 7 25ஆல் டிவைட் பண்ணால் 0.28 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஏபிசி நம்மக்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஏடி இஸ் ஆங்கிள் பைசெக்டர். ஏலேருந்து டிக்கு வந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்காங்க. ஆங்கிள் பைசெக்டர்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ டி இஸ் அ பாயிண்ட் அண்ட் பிசி. டின்ற பாயிண்ட் வந்து பிசி மேலே இருந்தது. இஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 15, இது 15, ஏசி வந்து 16, பிடி வந்து 3, டிசியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையாங்கிளில் நடுவில் ஆங்கிள் பைசெக்டர் ஃபார்ம் ஆயிருந்தால் நம்மளுக்கு வந்து ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அப்படின்னு ஒன்று இருக்குது மேக்ஸில். ஸோ எந்த ஆங்கிளை வந்து இங்கே டிவைட் பண்ணியிருக்கோமோ அதோட இந்த 2 சைடோட ரேஷியோ, அதாவது ஏபி பை ஏசியோட ரேஷியோ இந்த கீழே கட்டாக இருக்க வேல்யூக்கு சேமாக இருக்கும், அதாவது பிடி பை டிசிக்கு சேமாக இருக்கும். இதுதான் அந்த ரூல். ஏபிக்கு பதிலாக கொஸ்டினில் 15 இருக்குது, ஏசிக்கு பதிலாக 16 இருக்குது, பிடிக்கு பதிலாக 3, டிசிக்கு பதிலாக எக்ஸ். அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு எக்ஸ் இந்த பக்கம் போய்டும், 16 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ 15 × x is equal to 3 × 16 அப்படின்னு கிடைக்கும். மல்டிப்பிளில் இருக்கிற 15 அங்கே எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வந்திருக்கும். 3 × 16/15. 3 டேபிளில் 15 5 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ 16/5 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். கொஸ்டினில் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இதுவும் சென்டிமீட்டரில் தான் வந்திருக்கும். 16/5 ஆப்ஷன் கரெக்டாக, அது உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The chord AB of length 7 cm of a circle intersect another chord CD at E in such a way that AE and EB in 3:4 ratio. EC is equal to 2 cm. Then find the value of ED அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் ஏபின்னு ஒரு கார்டு இருக்குது, சிடி அப்படின்னு ஒரு கார்டு இருக்குது. ஸோ கார்டுனா சர்க்கிளில் 2 பாயிண்டில் மீட் பண்ணுற ஒரு லைன் செக்மெண்ட். இது வந்து ஏபி, இது வந்து சிடி, 2 பேரும் ஈன்ற பாயிண்டில் மீட் பண்ணுறதா கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏபியோட டோட்டல் லென்த் வந்து 7 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு மற்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஇக்கு பதிலாக 3, ஸோ ஏஇயோட வேல்யூ வந்து 3, இபியோட வேல்யூ வந்து 4, அதாவது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3னா இது வந்து 4 இருக்கும்னு. இசியோட வேல்யூ 2 யூனிட், இலேருந்து சி வரைக்கும் 2 யூனிட் இருந்திருக்கு. இடியோட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏபி வந்து ஆல்ரெடி 7ன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 7 இருந்துச்சுன்னா இது கரெக்டாக 3 சென்டிமீட்டர், இது கரெக்டாக 4 சென்டிமீட்டர் தான் இருந்திருக்கும். 3யோட மல்டிபிள் 4ஓட மல்டிபிள்ன்றது தான் ஆக்சுவல் மீனிங் தான் உங்களுக்கு. ஆனால் இது கரெக்டாக 7 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டதுனால இது கண்டிப்பாக 3 தான், இது கண்டிப்பாக 4 நம்ம எடுத்துக்க முடியும். எப்போவுமே 2 கார்டு வந்து இப்படி மீட் பண்ணிச்சுன்னா உள்ளே மீட் பண்ணாலும் சரி வெளியே மீட் பண்ணாலும் சரி உங்களோட ஃபார்முலா எங்கே வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட் வருதோ அங்கேருந்து ஏஇ இன்ட்டு இபி இப்படி எழுதிக்கோங்க. ஏஇ மல்டிபிள் பை இபியோட வேல்யூவும் இன்னொரு கார்டோட வேல்யூ இருக்குல்ல சிஇ இன்ட்டு இடி, சிஇ இன்ட்டு இடி இது வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். எந்த சர்க்கிளுக்கும் உள்ளே மீட் பண்ணாலும் சரி வெளியே மீட் பண்ணாலும் சரி இந்த ரூல் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏஇக்கு பதிலாக கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்குது 3, இபிக்கு பதிலாக 4 கொடுத்துருக்காங்க, சிஇ வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க, இடியோட வேல்யூ மட்டும் அவங்க கொடுக்கல.
ஸோ இது அப்படியே இருக்கட்டும். மல்டிபிள் இருக்க 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் டிவிஷனுக்கு வரும். ஈக்குவல் டு இடின்னு எழுதிக்கலாம். இது 1s are இது 2s are. அப்போ 3 2s are 6 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அது உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதுதான் போன இயரோட கொஸ்டின் பேப்பர், சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் 2023ஓடது. இந்த இயரும் மேபி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், வேணால் நம்பர் சேஞ்ச் பண்ணி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.